Hello viewers, welcome to Samik's Adorable Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான மேத்தி தேப்லா வித் ஆம் சுண்டா. இந்த தேப்லாவும் ஆம் சுண்டாவும் வந்து குஜராத்தி டிஷ் தாங்க. ஆம் சுண்டானா ஸ்வீட் ரா மேங்கோ பிக்கிள். ஸோ இப்போ இந்த டேஸ்டியான மேத்தி தேப்லா வித் ஸ்வீட் ரா மேங்கோ பிக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்காக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை: ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆம் சுண்டா செய்கிறதுக்காக 500 கிராம் மாங்காய் துருவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 கப் வெல்லம், 1 கப் சீனி, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தையும் சீனியும் சேர்த்துட்டு இந்த சீனியும் வெல்லமும் கரையிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, பிளாக் சால்ட், அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா திக்காகி நல்லா ஒட்டாமல் பேனில் சுருண்டு வர வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பேனில் ஒட்டாமல் வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஆற விட போகிறோம். ஆற விட்டால் நல்லா திக்காயிடும். ஸோ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ஸ்வீட் ரா மேங்கோ பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து மேத்தி தேப்லா செய்கிறதுக்காக 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் தயிர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. நான் வந்து நெக்ஸ்ட் ஜிஞ்சரையும் கார்லிக்கும் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் இது வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஓமம், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடைசியாக நான் வந்து நம்ம மேத்தி தேப்லா பண்ண போகிறனால நான் வந்து மேத்தி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ட்ரை மேத்தி லீவ்ஸ். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெஷ் வெந்தயக்கீரை கிடச்சிதுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி வந்து ட்ரை லீவ்ஸ் தான் இருக்கிறனால நான் இங்கே ட்ரை மேத்தி லீவ்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஒரு பவுலில் ஏற்கனவே 2 கப் கோதுமை மாவு போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு, ட்ரை மேத்தி லீவ்ஸ், வெள்ளை எள்ளு, ஓமம், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், தனியாத்தூள், உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பச்சை மிளகாய் விழுது, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது பிசைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு தட்டை வச்சு மூடி 1/2 hour ரெஸ்ட் விட்டுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம மாவு நல்லா ஊறிடுச்சு. நான் வந்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இது நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டி சுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம திரட்டி வச்சதை நான் வந்து ஒரு தவாவில் போட்டிருக்கேன், சூடான தவாவில். இப்போ இதுக்கு மேலே ஒரு 2 ட்ராப் நெய் விட்டுக்கலாம். நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 சைடும் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக இது மேலே லேசாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தேப்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் சுட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம சுட்டு வச்ச மேத்தி தேப்லா இங்கே இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் ரா மேங்கோ பிக்கிள், அதாவது ஆம் சுண்டா இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வந்து மசாலா கர்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தயிரில் தேவையான அளவு உப்பு போட்டு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா சாட் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பர் டேஸ்டி தேப்லா அண்ட் ஆம் சுண்டா தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.